என் புருஷனை கண்டுபிடிச்சு மீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக நான் பண்ண முதல் வேண்டுதலை ஏத்துக்கோமா. முதல் வேண்டுதலை நல்லபடியா முடிச்சிட்டீங்க. பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வேண்டுதல் இருக்கு. அதுக்கப்புறம் ராத்திரி 12 மணிக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. அதையும் செஞ்சு முடிச்சிருங்க. சரிங்கய்யா. சரிங்கம்மா. அத்தை, இன்னுமா கையிலும் எழுத்தம்பியும் வரல? அவங்க இன்னும் அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? வேண்டுதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாங்க தானே சொல்லிட்டு வந்தோம். இல்ல அண்ணி, கையிலக்கா அந்த கேர்டேக்கர் வீட்டுக்கு போனாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சாம். அதனால மாமா போய் அக்காவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அண்ணி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன் கையில் இந்த நேரத்துல இப்படி பண்ணணுமா? அவ அண்ணனுக்காக தானே இந்த பூஜையை நடத்துறோம். இந்த பூஜையில கலந்துக்கணும்னு அவளுக்கு விவசாயம் இல்லையா? அவ வேலையில பொறுப்பா இருக்கோங்கிறத காட்டுறதுக்கு இந்த நேரம் தான் கிடைச்சதா? அண்ணி, ஏன் தானே இப்படி எல்லாம் பேசுற? கையில ஏதோ வேணும்னு பண்ற மாதிரி பேசுற. ஐயோ, நான் அப்படி எல்லாம் சொல்லல அத்தை. ஒரு பூஜைய நாம அவ இல்லாமலே பண்ணி முடிச்சிட்டோம். மீதி இருக்கிற 2 பூஜையிலாவது அவ கலந்துக்கணும் தானே? இரு, அவ வந்துருவா. அதுக்கே நீ ஒரு மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற. விடு, நீ விடு. அண்ணி கோவில் சுத்திட்டு வந்த டயர்ல இப்படி பேசிட்டு இருக்காங்க. விடுமா. நான் அதுக்காக எல்லாம் அப்படி பேசல. இது என் புருஷனுக்காக நான் செய்யற பூஜை. இதுக்காக நான் ஏன் டயர்ட் ஆக போறேன்? இதுல கையில் கலந்துக்கலையே தான் நான் ஆதங்கப்படுறேன். அண்ணி, இப்ப என்ன கையில் வராம இருந்துட போறா? ஏதோ வேலைக்கு போன இடத்துல முன்ன பின்ன லேட்டா இருக்கும். வந்துருவாமா. தனோ, நீ முதல்ல வா. நீ போய் கொஞ்சம் உட்காரு. அடுத்து பண்ண வேண்டிய பூஜை இருக்கல. வா வாங்க அண்ணி, வாங்க. சார், மா, இந்த பொண்ணு கூட்டிட்டு வாமா. ஜட்ஜ பார்க்கணும்ல. சீக்கிரம் கூட்டிட்டு வா. வாமா, எந்திரிச்சு வா. வெளியே வாமா. வா வெளியே. சீக்கிரம் வா. வாங்குறல. வா. மா, என்ன வெடி பண்றீங்க? சீக்கிரம் ஏறுமா. நான் பண்ணல சார். வா சார். ஏறுமா. ஏறு. உள்ள போ. மா, என்ன வெளியில போ. என்ன கேஸ்? வெளியில போங்க. போங்க. இத பாருங்க. நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. அந்த பொண்ணோட புருஷனோ இல்ல அந்த பொண்ணுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாராவது ஸ்டேஷன்ல வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா, கேஸ் விஷயமா லேடி போலீஸ் சீக்ரெட்டான இடத்துல வச்சு விசாரணை பண்றாங்கன்னு மட்டும் சொல்லணும். எனக்கு தெரியாம யாராவது ஏதாவது சொன்னீங்கன்னு தெரிஞ்சது ஒருத்தரும் வேலையில இருக்க மாட்டீங்க. புரிஞ்சுதா? எஸ் சார். ஞாபகம் வச்சுக்கங்க. வண்டிடு. சார், எப்படி எழில் சார்? சார், கையில் ஒருத்தவங்கள மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்களா சார்? சார், அவங்களோட ஹஸ்பண்ட் சார் நானு. சார், என் ஒய்ஃப் எங்க இருக்காங்க சார்? நான் அவங்கள பார்க்கணும் சார். ஏப்பா, அந்த பொண்ணு இப்ப இங்க இல்லப்பா. சார், சார் இங்க இல்லனா வேற எங்க சார் இருப்பாங்க? மர்டர் கேஸ்ங்கிறதுனால அந்த பொண்ணை வேற இடத்துல வச்சு விசாரிக்க கூட்டிட்டு போயிருக்காங்க. சார், என்ன சார் யாரை கேட்டாலும் இதையே சொல்றீங்க? சார், என்ன சார் நடக்குதுங்க? சார், அரெஸ்ட் பண்ண ஸ்டேஷனுக்கு தானே கூட்டிட்டு வரணும். இது என்ன சார் தனியா விசாரிக்கிறது? என்ன சார் ரூல்ஸ் இது? ஏய், நீ என்ன எங்களுக்கு ரூல்ஸ் சொல்லி தரியா? ரூல்ஸ் தெரியாம தான் இங்க உட்கார்ந்திருக்கமா? இல்ல சார், நான் அப்படி சொல்லல சார்.
சார் சார் ப்ளீஸ் சார், என் ஒய்ஃப் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா சார். சார் அவளை தப்பா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க சார். சார் நான் அவளை பார்த்து என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும் சார். அதை கேட்டு தெரிஞ்சுக்கத்தான் சார் கூட்டிட்டு போயிருக்காரு. அவங்க விசாரிச்சு உண்மையெல்லாம் சொல்லுவாங்க. சார் வேற ஒரு இடம்னு சொல்றீங்க, அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார். நான் போய் பார்க்கறேன் சார். ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார். டேய், சீக்கிரட்டான இடம்னு சொல்றேன், அந்த இடம் எங்க இருக்குன்னு கேக்குற? பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்க, உனக்கு சொன்னா புரியாதா? ஐயோ, சார் சார் என் ஒய்ஃபை நான் பார்க்கணும் சார். புரிஞ்சுக்கோங்க சார். விசாரிச்சதுக்கு அப்புறம் இங்கதான் கூட்டு வருவாங்க, வந்ததும் சொல்றேன். உன் நம்பர் கொடுத்துட்டு போ. சார் என் ஒய்ஃப் அந்த மாதிரி ஆள் இல்ல சார். அதெல்லாம் விசாரணையில தெரியும். நம்பரை சொல்லு. சார் சொல்றத புரிஞ்சுக்கோங்க சார். ஏய், நம்பரை சொல்லியா? ஐயா வந்த உடனே நான் போன் பண்றேன், இப்ப கிளம்பு. சார் ஏப்பா சொல்றேன்ல, ஓப்பா. சார் இந்த பொண்ணு தான் சார் கயல். மர்டர் கேஸ். நாளைக்கு நாளானைக்கும் சாட்டர்டே சண்டே கோர்ட் லீவ் சார். அதனால தான் இன்னைக்கும் கூட்டிட்டு வந்துட்டேன். எமர்ஜென்சி இஷ்யூன்னு சொன்னீங்கல்ல? எஸ் சார். ம். என்னம்மா, உன் மேல கொலைப்பழி விழுந்திருக்கு. நகைக்காக ஒரு வயசான அம்மாவை கொன்னு இருக்க. கொலையை நீதான் பண்ணேன்னு ஒத்துக்கிறியா? ஐயா கேக்குறாருல, சொல்லு. நான் யாரையும் கொலை பண்ணல. நீ பண்ணலன்னா வேற யாருமா பண்ணது? யார் பண்ணாங்கன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? யார் பண்ணதுன்னு போலீஸை கண்டுபிடிக்க சொல்லுங்க. நீதான் பண்ணேன்னு சொல்றாங்களேம்மா. உன் ஹேண்ட்பேக்ல தான் நகையெல்லாம் இருந்ததுன்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லுதே. சார் நான் எதுக்கு சார் வயசான அம்மாவை கொன்னுட்டு நகையை எடுக்கணும்?